இன்றைக்கு புத்தளம் பேஸ் ஹாஸ்பிட்டலேருந்து காலன் வந்தது. அந்த காலில் தெளிவாக இருந்தது, என்னோட பொஞ்சாரைக்கு நாய் கடிச்சிட்டு அதனால புள்ளைய கீழே போட்டுட்டாங்க. நாங்கள் 2 பேரையும் அட்மிட் பண்ணிடுறோம். உடனே நான் போனேன். இப்போ இது பார்க்கக்குள்ள அந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளைய பார்க்கக்குள்ளே கவலை ஆகிக்குது. பயந்துமா சொல்கிறா ஹாஸ்பிட்டலில் நாய் கடிச்சிட்டு அட்மிட் பண்ணிக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், சரி இப்போ வார்டுக்குள்ள நாய் வந்ததான்னு கேட்டேன். வார்டுக்குள்ளே வந்தது அப்படின்ட்டு பயத்தோட சொல்கிறாங்க. மிஸ் வார்டத்தில் பல்ல முக்கத்தை மிஸ் மிக ஹரித மிஸ். நான் அந்த நர்ஸில் கேட்டேன், வார்டுக்குள்ள எனக்கு நீ விடுறீங்க அப்படின்ட்டு. இல்லை எங்களுக்கு தெரியாது. அதோட அந்த சின்ன பிள்ளையிட முகத்தை பார்த்ததால அந்த கோவத்தில் அங்கே கொஞ்சம் ஆழமாக பேசப்பட்டது, இப்படி விடாதீங்க, நாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்டா நாய் பிடிச்சோம் நாம மேட கவுத வாங்கியமா வாருங்கண்ணே. அதான் சில அதிகாரிகள் வந்து நப்பாட்டினாங்க. மதல் கட்டி கொடுக்கறதுக்கு வேலையை செஞ்சோம், அதையே நப்பாட்டினாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு போகுது, பிள்ளைங்க பாதிக்கப்படுது. இந்த கவலையில கதைக்குள்ள அங்கனைக்கு டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து எங்களோட ரொம்ப முரண்பட்டாங்க. நிறைய கால்ஸ் வருது, எங்களை அரெஸ்ட் பண்றாங்க, உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எங்களை அரெஸ்ட் பண்ணணும், 4 நாள் போய் ஆகிக்குது, நப்பாட்டோன்னு பல விதமான சதிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எது எப்படியோ எங்களுக்கு ஜெயிலுக்கு போறதோ அல்லது நாங்கள் தண்டிக்கப்பட்டதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே உள்ள பிரச்சனை நாய்க்கு தீர்வு ஒன்று அவங்க கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி கொடுக்குற ஆட்களுக்கு இடத்த கொடுக்கணும். அவங்களாம் செய்ய மாட்டாங்க, நாங்கள் செய்யறதையும் விட மாட்டாங்கன்னு சொன்னா இதுல மக்களுக்கு சேவை இல்லை நோக்கம். தான் செய்யணும், அது செய்யாட்டியும் பரவாயில்ல, இன்னொருத்தனை செய்ய விடக்கூடாது. கால் பண்ணி சொல்றாரு அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் நம்மட வீட்டு கொஞ்சம் நாய் கடிச்சிட்டு நான் வந்தேன். 2ஆம் கட்டையில் ஐக்கிற அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செஞ்ச ரொட்டி மேக்கர் குடும்பத்துக்கு ஃபுல் ஐக்கிது உள்ளுக்கு. அதுவெல்லாம் நம்மள அரெஸ்ட் பண்ணாங்க, ஃபுல்லா ட்ரை பண்ணக்குள்ள அதுவெல்லாம் அங்கே நிற்கிற பெண்கள்லாம் பேசிச்சுதுங்க டாக்டர்ஸ்க்கு, நீங்க அனுமதிக்கிறீங்க. அதனால டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு கோவம் வந்தது. அவங்க என்ட்ரி போடுவாங்களா போடவில்லையான்னு எங்களுக்கு தெரியாது, போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இன்றைக்கு தான் இந்த ஆளுக்கு நாய் கடிச்சது கடைசாய்க்கணும். இதுக்கான தீர்வை புத்தள மக்கள் அவசரமா தலைமைகள்கிட்ட வேண்டி நிற்கணும். இந்த சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாது. நாமும் நாயை இந்தியோட இல்லாமக்கணும், அல்லது அதிகார முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். நன்றி, வணக்கம். நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட.